இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு வீட்டுல சமைக்காமல் வெளியே ஆர்டர் பண்ணி இருக்காங்க. அதை ஒரு டெலிவரி கேர்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகாம அங்கேயே நிக்கிறாங்க. உடனே இந்த லேடி, ஏன் போகாம இங்கேயே நிக்கிறீங்க, ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த டெலிவரி பொண்ணு, என்னோட மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, உங்க வீட்டுல ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கலாமான்னு கேக்குறாங்க. உடனே இந்த லேடி போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த டெலிவரி பொண்ணு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து சார்ஜ் போடுறாங்க. அப்ப இந்த லேடி இந்த டெலிவரி பொண்ணு கிட்ட, உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க கிடையாதா, நீங்க ஏன் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த டெலிவரி பொண்ணு, என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு, இப்ப அவருக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வேலைக்கு வரேன்னு சொல்றாள். அதுக்கு இந்த லேடி, நீங்க தான் உங்க புருஷன் மேல பாசமா இருக்கீங்க, ஆனா உங்க புருஷனுக்கு உங்க மேல பாசமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, இந்த மாதிரி வெள்ளந்தியா இருக்காதீங்க, கடைசியில பசங்க ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு சொல்றாள். அப்போ இந்த டெலிவரி பொண்ணோட புருஷன் மெசேஜ் பண்றாரு, எங்க இருக்க தங்கமே, மழை பேஞ்சுகிட்டு இருக்கு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, உனக்காக நான் சூடா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த டெலிவரி பொண்ணு சொல்றா, வீட்டுல யாரு சம்பாதிக்கிறான்றது முக்கியம் இல்ல, சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் முக்கியம், என்னோட உலகம் என்னோட புருஷன், என்னோட புருஷனோட உலகம் நான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாள். அப்பதான் இந்த பொண்ணு நினைச்சு பார்க்கிறாள், நம்ம புருஷன் கிட்ட நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லையே, அவர் நம்ம ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கோம், சந்தேகப்பட்டு இருக்கோம், திட்டி இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்றாள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன், இனிமே எப்பவும் உங்களுக்கு துணையா காலம் ஃபுல்லா இருப்பேன்னு சொல்றாங்க. இவரும் நீ இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த 2 காதல் ஜோடியில உங்களுக்கு எந்த காதல் ஜோடி பிடிச்சதுன்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. குடும்பம்னா குறை இருக்கும்தா, ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான்.